Hi friends, இன்னைக்கு நம்ம பேஸ் தியரம் யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். क्वेश्चन என்ன அப்படினாக்க one factory F1 produces 1000 articles, 20 of them being defective. Second factory F2 produces 4000 articles, 40 of them being defective. And third factory F3 produces 5000 articles, 50 of them being defective. All these articles are put in one stock pile. One of them is chosen and found to be defective. What is the probability that it is from the factory F1? So என்ன கொடுத்திருக்காங்க அப்படினாக்க இந்த 3 factoriesல articles produce பண்ற அந்த 3 factories F1, F2, F3 அப்படினு கொடுத்திருக்காங்க. First factoryல 1000 articles produce பண்ற அதுல 20 வந்து டிஃபெக்டிவா இருக்குது. தட் இஸ் 20 வந்து இம்பர்ஃபெக்ட்டா இருக்குது, மிஸ்டேக் ஆகி அப்படி இருக்குது. அதே இது செகண்ட் ஃபேக்டரி F2ல 4000 ஆர்டிகிள்ஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க. அதுல வந்து 40 வந்து டிஃபெக்டிவா இருக்குது. அண்ட் தேர்ட் ஃபேக்டரி F3ல 5000 ஆர்டிகிள்ஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க. அதுல வந்து 50 வந்து மிஸ்டேக் ஆகி டிஃபெக்டிவா இருக்குது. அண்ட் அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, all these articles are put in one stock pile. So எல்லா ஆர்டிகிள்ஸும் நம்மள்ட்ட இப்போ டோட்டலா இங்க ஒரு 1000, இங்க 4000, 5000, தட் இஸ் 10,000 ஆர்டிகிள்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் சேர்த்து ஒரே பையில வச்சிருக்காங்க. ஓகே, ஒன்னா குளிச்சு வச்சிருக்காங்க. ஓகே, ஒன் ஆஃப் தம் இஸ் சோசன் அண்ட் இஸ் ஃபவுண்ட் டு பி டிஃபெக்டிவ். இப்போ என்ன செய்யறாங்கன்னா அந்த 10,000 ஆர்டிகிள்ஸ்ல இருந்து ஒரு ஆர்டிகிள்ஸை சூஸ் பண்றாங்க. அந்த சூஸ் பண்றது எப்படி இருக்குது, ஃபவுண்ட் டு பி டிஃபெக்டிவ். அந்த சூஸ் பண்ணி பார்க்குறப்ப அந்த ஆர்டிகிள் டிஃபெக்டிவாக இருக்குது, ப்ராப்ளமானதாக இருக்குது. கொஸ்டின் என்ன அப்படின்னாக்கா, வாட் இஸ் தி ப்ராபபிலிட்டி தட் இட் இஸ் ஃப்ரம் தி ஃபேக்டரி F1? ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, நீங்கள் இப்போ நம்ம ஒரு 10,000 ஆர்டிகிள்லேருந்து ஒரு ஆர்டிகிள் எடுக்கிறோம். அந்த ஆர்டிகிள் கண்டிப்பாக டிஃபெக்டிவானதாக இருக்கணும். இதான் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய அந்த கண்டிஷன். அண்ட் என்னோட கண்டிஷன் என்ன அப்படின்னாக்கா, கண்டிப்பாக அந்த ஆர்டிகிள் எடுக்கிறோம், அந்த டிஃபெக்டிவ் ஆர்டிகிள் அது வந்து எதுல இருந்து எடுத்ததா இருக்கணும் அப்படின்னாக்கா ஃபேக்டரி F1 ப்ரொடியூஸ் பண்ணதா இருக்கணும். அதுக்குள்ள ப்ராபபிலிட்டி என்ன, அதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இங்க நம்ம இது பேஸ் தியரம் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த ப்ராப்ளத்தை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் அசம்ஷன் எடுக்க போகிறோம். ஸோ எப்படி எடுக்கிறோம் அப்படின்னாக்க, A1, A2, A3 denote the event that the chosen article is produced by the factory F1, F2, F3. ஸோ இப்போ நம்ம ஒரு ஆர்டிக்கிளை நம்ம அங்கேருந்து சூஸ் பண்ணுறோம். அந்த சூஸ் பண்ணக்கூடிய அந்த ஆர்டிக்கிள் அந்த ஃபர்ஸ்ட் ஃபேக்ட்ரியிலேருந்து சூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்க அதை நம்ம A1 எடுத்துருக்கிறோம் அந்த ஈவெண்ட்டை. செகண்ட் ஃபேக்ட்ரியிலேருந்து சூஸ் பண்ணக்குள்ள அந்த ஈவெண்ட்டை வந்து A2, தேர்ட் ஃபேக்ட்ரி F3லேருந்து சூஸ் பண்ணுறக்குள்ள ஆர்டிக்கிளை A3 அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் அசீம் பண்ணி வச்சுப்போம். ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா P of A1, P of A2, P of A3. P of A1 அப்படின்னாக்கா A1ங்கிறது ஃபர்ஸ்ட் ஃபேக்ட்ரியில், இந்த ஃபர்ஸ்ட் ஃபேக்ட்ரியில இருந்து நம்ம ஒரு ஆர்டிகிள் எடுக்கிறோம் அப்படின்னாக்கா அதுக்குள்ள ப்ராபபிலிட்டி. ஸோ இங்கே டோட்டலாக 10,000 ஆர்டிகிள்ஸ் இருக்குது. ஸோ P of A1 இது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா, இங்கே டினாமினேட்டரில் நம்ம டோட்டலாக 10,000 ஆர்டிகிள்ஸ் இருக்குது, அதுல இருந்து தான் ஒன்று எடுக்கிறோம். ஸோ 10,000 C1. ஸோ டோட்டலாக 10,000 ஹோல் ஆர்டிகிள் இருந்து ஒரு ஆர்டிகிள் எடுக்கிறோம். அது வந்து P of A1ன்னா அது வந்து ஃபர்ஸ்ட் ஃபேக்டரியிலேருந்து எடுக்கிறதுக்குள்ள, அந்த ஃபர்ஸ்ட் ஃபேக்டரியில் ப்ரொடியூஸ் பண்ணுங்க அந்த ஆர்டிகிள்லேருந்து எடுக்கணும் அப்படின்னாக்கா அதுக்குள்ள ப்ராபபிலிட்டி தான் P of A1. ஃபர்ஸ்ட் ஃபேக்டரியில் டோட்டலாக வந்து 1000 ஆர்டிகிள் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த 1000ல இருந்து ஏதாவது ஒன்று எடுக்கிறோம். ஸோ நியூமரேட்டரில் 1000 C1 அப்படி வரும். So P of A1 அப்படின்னா A1ங்கிறது A1 denote the event that the chosen article is produced by the factory F1, first factory. So first factoryல டோட்டலா 1000 ஆர்டிகிள் தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. So P of A1னாக்க நம்ம ஒரு ஆர்டிகிள் எடுக்கிறோம், அது வந்து ஃபர்ஸ்ட் ஃபேக்டரியிலேருந்து எடுக்கிறதுக்குள்ள ப்ராபபிலிட்டி, அதுதான் P of A1. ஸோ இங்க டோட்டலா வந்து 10,000 ஆர்டிகிள்ஸ் இருக்குது. அந்த 10,000 ஆர்டிகிள்ல இருந்து ஒரு ஆர்டிகிளை நம்ம சூஸ் பண்றோம். ஸோ டினாமினேட்டர்ல 10,000 C1. அண்ட் இங்க கண்டிஷன் என்னன்னா P of A1, A1னா ஃபர்ஸ்ட் ஃபேக்டரி. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேக்டரியில இருந்து ஒன்று நம்ம எடுக்கிறோம். அப்போ நியூமரேட்டர்ல 1000 C1 வரும். பிகாஸ் A1 ஃபர்ஸ்ட் ஃபேக்டரியில 1000 ஆர்டிகிள் தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஸோ அதுல நியூமரேட்டர்ல 1000 C1 வரும்.
இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 1000 C1னா 1000 divided by 10,000 C1 அப்படின்னாக்க 10,000. இப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இங்கே 3 zeros, இங்கே 3 zeros கட் பண்ணிடலாம். ஸோ ஆன்சர் இதுக்கு வந்து 1/10 வரும். நெக்ஸ்ட் ஃபைண்ட் P ஆஃப் A2. P ஆஃப் A2 அப்படின்னாக்க இப்போ நம்ம சூஸ் பண்ணுறோம், ஒரே ஒரு ஆர்டிக்கிள் தான் சூஸ் பண்ணுறோம். அந்த சூஸ் பண்ணுற ஆர்டிக்கிள் வந்து செகண்ட் ஃபேக்டரியிலேருந்து எடுக்கிறதா இருந்தால் அதுக்குள்ள ப்ராபபிலிட்டி என்ன, அதுதான் இதோட மீனிங். ஸோ இங்கே டோட்டலாக நம்மக்கிட்ட 10,000 ஆர்டிக்கிள் இருக்குது, அதில் இருந்து ஒன்றை சூஸ் பண்ணுறோம். ஸோ டினாமினேட்டரில் 10,000 C1 வரும், ஒரே ஒரு ஆர்டிக்கிள் எடுக்கிறோம். அந்த சூஸ் பண்ணுறக்கூடிய ஆர்டிக்கிள் வந்து செகண்ட் ஃபேக்ட்ரியில் உள்ளதாக இருக்கணும். செகண்ட் ஃபேக்ட்ரியில் டோட்டலாக இங்கே 4,000 ஆர்டிக்கிள் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ நியூமரேட்டரில் 4,000 C1 வரும், 4,000 C1. ஸோ 4,000 C1னா 4,000 தான், தட் இஸ் 4,000 டிவைடட் பை 1 ஃபேக்டோரியல் வரும். ஸோ தட் இஸ் 4,000 டிவைடட் பை கீழே வந்து 10,000. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இது ஒரு 3 zeros, இங்கே 3 zeros. அகைன் இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். பட் இதோட ஸ்டாப் பண்ணிடலாம். பிகாஸ் இந்த டினாமினேட்டர் சேமாக இருந்ததுன்னா ஆட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். நவ் ஃபைண்ட் P ஆஃப் A3. P ஆஃப் A3 அப்படின்னாக்க என்ன மீனிங்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் த சோசன் ஆர்டிக்கிள் இஸ் ஃப்ரம் தேர்ட் ஃபேக்ட்ரி. ஸோ டோட்டலாக இங்கே 10,000 ஆர்டிக்கிள் இருக்குது. ஸோ டினாமினேட்டரில் அந்த 10,000 ஆர்டிக்கிள்லேருந்து ஒரு ஆர்டிக்கிள் தான் சூஸ் பண்ணுறோம். ஸோ 10,000 C1. நியூமரேட்டரில் அந்த சூஸ் பண்ணக்கூடிய ஆர்டிக்கிள் ஃப்ரம் தேர்ட் ஃபேக்ட்ரி. தேர்ட் ஃபேக்ட்ரியில் டோட்டலாக 5,000 ஆர்டிக்கிள் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த 5,000ல இருந்து ஏதாவது ஒன்று எடுக்கிறது. ஸோ 5,000 C1. இப்போ நியூமரேட்டரில் இதோட வேல்யூ 5,000. ஸோ 5,000 டிவைடட் பை இல்லை 10,000 C1னா 10,000 டிவைடட் பை 1 ஃபேக்டோரியல் வரும், தட் இஸ் 10,000. இப்போ இதையும் சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கலாம். ஸோ திஸ் வேல்யூ ஈக்குவல் டு 5/10. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கொஸ்டினை பாருங்க. ஒன் ஆஃப் தம் இஸ் சோசன் அண்ட் இஸ் ஃபவுண்ட் டு பி டிஃபெக்டிவ். இப்போ நெக்ஸ்ட் என்ன செய்யறாங்கன்னாக்க ஒரு ஆர்டிக்கிளை அதுலேருந்து நம்ம சூஸ் பண்ணுறோம். கண்டிஷன் என்னன்னா அந்த சூஸ் பண்ணுற ஆர்டிக்கிள் டிஃபெக்டிவாக இருக்கணும். ஸோ எப்போதுமே நம்ம அந்த சூஸ் பண்ணுற ஆர்டிக்கிள் டிஃபெக்டிவாக இருக்கக்கூடிய அந்த ஆர்டிக்கிளை நம்ம அந்த கண்டிஷன் அதை சூஸ் பண்ணுறது அந்த ஈவெண்ட்டை வந்து பின்னு எடுத்துக்கணும். ஸோ லெட் பி பி தி ஈவெண்ட் that the article chosen is defective அப்படி நம்ம எடுத்துக்க போறோம். So next நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னாக்க probability of B given A1. Probability of B given A1. So that means probability of B given A1 அப்படின்னாக்க நம்ம இந்த ப்ராப்ளத்தில் ஒரு ஆர்டிக்கிளை தான் சூஸ் பண்ணுறோம். அந்த சூஸ் பண்ணக்கூடிய ஆர்டிக்கிள் வந்து இங்கே என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா டிஃபெக்டிவாக இருக்கணும். ஸோ P ஆஃப் B given A1 அப்படின்னாக்கா அந்த சூஸ் பண்ணக்கூடிய ஆர்டிக்கிள் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் ஃபேக்டரியாக இருக்கணும். அண்ட் அந்த சூஸ் பண்ணக்கூடிய அந்த ஆர்டிக்கிள் கண்டிப்பாக B, தட் இஸ் டிஃபெக்டிவாக இருக்கணும். அதுக்குள்ள ப்ராபபிலிட்டி என்ன? கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபேக்டரியில் டோட்டலாக 1000 ஆர்டிக்கிள் இருக்குது. ஸோ டோட்டலாக 1000 ஆர்டிக்கிள் ப்ரொடியூஸ் பண்ணுறதுல 20 வந்து டிஃபெக்டிவாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஃபேக்ட்ரியில் டிஃபெக்டிவாக இருக்கக்குள்ள ப்ராபபிலிட்டி அதை தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ டினாமினேட்டரில் இங்கே 1000 அண்ட் அந்த 1000ல் 20 வந்து டிஃபெக்டிவ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 20/1000 தட் இஸ் 2/100. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னாக்க ப்ராபபிலிட்டி ஆஃப் B given A2. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் B given A2 அப்படின்னாக்க A2ங்கிறது செகண்ட் ஃபேக்ட்ரி F2. ஸோ இங்கே 4000 இருக்குது. டோட்டலாக செகண்ட் ஃபேக்ட்ரியில் 4000 ஆர்டிக்கிளில் 40 வந்து டிஃபெக்டிவாக இருக்குது. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். தென் 4 டேபிள் சொன்னீங்கன்னா நியூமரேட்டரில் 1 வரும், டினாமினேட்டரில் இங்கே 1 0 0 that 1/100. Now find the probability of B given A3. B given A3 அப்படின்னாக்க தேர்ட் ஃபேக்டரியில் உள்ள டிஃபெக்டிவ் ஆர்டிகிள்ஸ். ஸோ தேர்ட் ஃபேக்டரியில் இந்த டோட்டலாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்க
டோட்டலாக தேர்ட் ஃபேக்டரியில் 5000 ஆர்டிகல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் 50 வந்து டிஃபெக்டிவாக இருக்குது. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் பி கிவன் A3 வந்து டோட்டலாக அங்கே 50 டிஃபெக்டிவ் அண்ட் டோட்டல் ஆர்டிக்கிள் வந்து 5000. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணாக்க 1/100. ஸோ 1/100. பட் நம்மளோட கொஸ்டின் என்ன அப்படின்னாக்க, லிசன். So what is the probability that it is from factory F1? That is one of them is chosen. இப்போ ஒரு டோட்டலாக 10,000 ஆர்டிகிள்ஸில் இருந்து ஒரு ஆர்டிகிள்ஸ் தான் சூஸ் பண்ணுறோம். அப்படி அந்த சூஸ் பண்ணுற ஆர்டிகிள் வந்து கண்டிப்பாக டிஃபெக்டிவாக இருக்கணும். அண்ட் ஆல்சோ இட் இஸ் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் ஃபேக்டரி F1 இருக்கணும். தட் இஸ் டு ஃபைண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் A1 given B. இதுதான் கொஸ்டின். இதுக்கு வேல்யூ தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. தட் இஸ் நம்ம சூஸ் பண்ணக்கூடிய அந்த ஆர்டிக்கிள் வந்து ஃபர்ஸ்ட் ஃபேக்டரியில் F1 உள்ளதாக இருக்கணும். தட் இஸ் A1. அண்ட் கண்டிப்பாக அந்த ஆர்டிக்கிள் பினாக்க டிஃபெக்டிவாக இருக்கக்குள்ள ஈவெண்ட் தான் பின்னு எடுப்போம். ஸோ அந்த சூஸ் பண்ணக்கூடிய ஆர்டிக்கிள் வந்து ஃபர்ஸ்ட் ஃபேக்டரியில் இருந்து எடுத்ததாகவும் இருக்கணும் அண்ட் ஆல்சோ டிஃபெக்டிவாகவும் இருக்கணும். அதுக்குள்ள ப்ராபபிலிட்டி தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஹியர் யூஸிங் பேஸ் தியரம். ஸோ பேஸ் தியரம் யூஸ் பண்ணுறப்ப, ஸோ பை பேஸ் தியரம், so by Bayes theorem probability of A1 given B இதுக்குள்ள ஃபார்முலா என்ன அப்படின்னாக்க, நியூமரேட்டர்ல P of A1 into P of B given A1, டினாமினேட்டர்ல என்ன வரும் அப்படின்னாக்க இதோட சம்மேஷன் ஆஃப் P of AI into P of B given AI. And இங்க I varies from, இங்க 3 factory இருக்குது 3. So I varies from 1 to 3. So இங்க எதனால P of A1 given B கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னாக்க, கொஸ்டின் என்ன கேட்டிருக்குனாக்க, டோட்டலாக 10,000 ஆர்டிக்கிளில் இருந்து ஒரு ஆர்டிக்கிளை சூஸ் பண்ணுறோம். அந்த ஆர்டிக்கிள் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் ஃபேக்ட்ரியாகவும் இருக்கணும் அண்ட் ஆல்சோ டிஃபெக்டிவாகவும் இருக்கணும். ஸோ A1 ஃபர்ஸ்ட் ஃபேக்ட்ரி, இந்த டினாமினேட்டரில் இருக்கிற இந்த Bனாக்க டிஃபெக்டிவ். ஸோ இங்கே இந்த A1 இருக்குது கொஸ்டினில், நம்ம A1/B தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால நியூமரேட்டரில் அந்த A1 வரக்கூடிய டேர்ம் மெத்தட் வரும். P of A1 into P of B given A1. அண்ட் டினாமினேட்டரில் அதோட சம்மேஷன் P of A into P of B given AI. இப்போ இந்த நியூமரேட்டர் டினாமினேட்டரை சிம்பிளிஃபை பண்ணிடலாம். ஸோ நியூமரேட்டரில் P of A1 ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கிறோம். P of A1ஓட வேல்யூ 1/10. ஸோ 1/10 into P of B given A1. P of B given A1 இந்த இருக்குது 2/100. And denominator the summation இதை expand பண்ணிக்கலாம். summation of P of AI into P of B given A. இதை எப்படி எழுதிக்கலாம்னா, P of first I க்கு 1 போடலாம். So P of A1 into P of B given A1 and summation நாக்க plus போடுவோம். அடுத்தது I க்கு அடுத்த வேல்யூ 2. So இதில் 2வும் இதுலேயும் 2 போட போகிறோம். So P of A2 into P of B given A2. அடுத்த இதில் ஐக்கு வேல்யூ 3. ஸோ அடுத்த டேர்ம் ப்ளஸ் P of, இதில் I வர இடத்துல 3 போடுறோம். ஸோ P of A3 into P of B given, இதுலேயும் I இருக்க இடத்துல 3. ஸோ P of B given A3. அண்ட் இந்த வேல்யூஸ் எல்லாம் ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். அதை கொண்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ நியூமரேட்டரில் 2 டிவைடட் பை, இங்கே ஒரு 10 into 100 அப்படின்னா 1000 வரும். ஸோ 2 டிவைடட் பை 1000. அண்டு டினாமினேட்டரில் இது P of A1 into P of B given A1 அப்படின்னா இந்த வேல்யூ தான். தட் இஸ் P of A1 வேல்யூ 1/10 into P of B given A1. P of B given A1 is the value 2/100. So 2/100. அடுத்த term plus P
P of A2 into P of B given A2. P of A2 ஓட வேல்யூ இங்க இருக்குது 4 by 10. P of B given A2 க்கு வேல்யூ 1 by 100. So 4 by 10 into 1 by 100. Next term plus P of A3 into P of B given A3. P of A3 value 5 by 10. P of B given A3 value 1 by 100. So 5 by 10 into 1 by 100. Now simplify. Numerator 2 by 1000 da. 2 by 1000 and denominator இதுல 10 into 100 நாகி 1000 இதுலயும் 10 into 100 na 1000 இதுவும் 10 into 100 na 1000 so 3 terms க்கு denominatorம் same ஆ இருக்குது 1000 so just add the numerator இதுல numerator 1 into 2 2 வரும் plus இதுல 4 into 1 4 தான் plus இதுல 5 into 1 5 so 2 divided by 1000 whole divided by 2 plus 4 na 6 plus 5 na 11 by 1000 இப்போ இந்த 1000 இது ரெண்டும் cancel ஆயிடும் so final answer வந்து 2 divided by 11 வரும் so probability of P of A1 given B இதோட value வந்து 2 by 11 thank you